45 நாள் நம்ம ஊர்ல ரொம்ப ஜாலியா இருந்துட்டு இப்போ மகாராஷ்டிரா வந்து ரீச் ஆயாச்சு. அந்த ட்ரெயின் டிராவல் தான் குட்டி மினி விளாக் பார்க்க போறீங்க. காலையில 7:30க்கு திருநெல்வேலில இருந்து எங்களுக்கு ட்ரெயின். எங்க வீட்ல இருந்து திருநெல்வேலி போக 1 மணி நேரம் ஆகும். அப்படி கார்ல டிராவல் பண்ணி வந்தாச்சு. எங்களை டிராப் பண்றதுக்கு அம்மாவும் அப்பாவும் தான் வந்திருந்தாங்க. 45 நாள் நல்ல ஜாலியா இருந்தாச்சா. இப்ப கிளம்ப போறோம் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. அப்படியே அவங்களுக்கு எல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது என்ன ட்ரெயின் பாத்தீங்க அப்படின்னா தாதர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ். திருநெல்வேலில இருந்து இது ஸ்டார்ட் ஆகும். மும்பைல லோக்மானியா திலக்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அதுதான் ஃபைனல் டெஸ்டினேஷன். நாங்க வந்து செகண்ட் ஏசி தான் புக் பண்ணிருந்தோம். ட்ரிஷன் அப்பா பாத்தீங்க அப்படின்னா நாங்க கிளம்புறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி இங்க மகாராஷ்டிரா வந்துட்டாங்க. சோ நானும் ட்ரிஷானும் மட்டும் தான் தனியா டிராவல் பண்ணி வந்திருந்தோம். இந்த ட்ரெயின் ரூட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், அப்புறம் நேரா கேரளா ஸ்டேட் வரும். அப்புறம் கர்நாடகா, கோவா அப்படின்னு சொல்லி ஃபைனலா மகாராஷ்டிரா வந்து ரீச் ஆகும். நாங்க புதன்கிழமை காலையில 7:30 மணிக்கு ஏறணும். எப்ப ரீச் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை மதியம் 1:30 மணிக்கு. கிட்டத்தட்ட 30 மணி நேரம் டிராவல் இருக்கும். 4 வேளை சாப்பிடணும். சாப்பிட்டு குட்டியா ஒரு தூக்கம் போட வேண்டியதான். அப்புறம் எங்க கூட இன்னொரு தமிழ் ஃபேமிலியே வந்திருந்தாங்க. அவங்க கூடயும் பேசிட்டு வந்தோம். சோ அதனால நல்லாவே டைம் பாஸ் ஆச்சு. மகாராஷ்டிரா ஸ்டேட் குள்ள வந்ததுமே இந்த மாதிரி டாய்ஸ், மிட்டாய், இயரிங்ஸ், நெக்லஸ் இதெல்லாம் சேல் பண்ணாங்க. அதையுமே பார்த்துட்டு இருக்கும்போது இன்னுமே நல்லா டைம் பாஸ் ஆச்சு. இப்போ 30 மணி நேரம் டிராவல் பண்ணி அப்படி நாங்க இறங்குற இடமான பன்வேல் வந்தாச்சு. வாசல் கிட்ட எல்லா லக்கேஜும் எடுத்து வச்சுட்டு இறங்குறதுக்கு ரெடியா இருந்தேன். ஹஸ்பண்ட் எங்களை பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. சோ ஈஸியா லக்கேஜை கொஞ்சம் இறக்கியாச்சு. அப்படியே ஆட்டோல ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். பாய்.